Hey guys, welcome back. ரொம்ப நாளா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த Flipkart Amazonோட பெரிய சேல் வரப்போகுது. நம்ம சேனலுக்காக வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் இருக்குது. இந்த ஆஃபர் சேனல் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய நல்ல டீல்ஸ், லூட் டீல்ஸு, லைட்னிங் டீல்ஸ், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சேல் டேட் வேறு கிட்ட வருது. ஒரு சில டீல்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி லைவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து சேனலில் வீடியோஸோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறேன். பட் ஒரு சில லைட்னிங் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை செப்பரேட் வீடியோவில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட டெலிகிராம் ஆஃபர் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டீல்ஸ் எதையுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்து சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சேலில் வந்து நீங்கள் அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் எந்த வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனல்லேயே இருக்கும். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சேனலுக்கு வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலோட ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து ஒரு பட்ஜெட் TWS பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கோஸ்டார் அப்படின்ற பிராண்ட்லேருந்து டைமண்ட் அப்படின்ற ஒரு பட்ஜெட்டில் ANC TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லான்ச்சுக்கு முன்னாடி வந்து இதை நமக்கு அனுப்பியிருந்தாங்க. ANCலாம் இருக்கே, ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமோன்னு தான் நினச்சேன். பட் இப்போ அமேசானில் வந்து 1800 செல் பண்ணுறாங்க. பட் கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் 1500க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் சொல்கிறேன், 1500 ருபீஸ் வந்து தாராளமாக இந்த ப்ராடக்ட் ஜஸ்டிஃபை பண்ணும், செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஸோ மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்த்துலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து குயிக்காக ஒரு குட்டி அன்பாக்சிங் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட கோஸ்டார்லேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த டைமண்ட் T300 TWS இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இந்த TWS வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு குயிக்காக அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ளசன்ட் லுக்காக இருக்குது. லெஃப்ட் சைட் நம்ம பார்த்தோன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் போக முடியும், கேமிங் மோட் சப்போர்ட் இருக்குது, டீப் பாஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. 10mm டிரைவர் சைஸ் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோன்னா டைமண்ட் டிசைனு, இன்ஸ்டன்ட் பேரிங் டெக்னாலஜி இருக்கதா சொல்லியிருக்காங்க. மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் 5ல் தான் வந்து இதை பவர் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு வந்தோன்னா கோஸ்டார் அவங்களோட பிராண்டிங் இருக்குது. அப்படியே நம்ம பாட்டமில் ப்ரைஸிங் வந்தோன்னா 3999 போட்டிருக்காங்க. பட் இப்போ அமேசானில் நம்ம அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட்லாம் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக வந்து 1500 ருபீஸ்க்கு வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம குயிக்காக பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து கோஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து இன்விடேஷன் லெட்டர் ஒன்று இருக்குது. ஸோ வெல்கம் டு கோஸ்டார் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வந்து பாஸ் பண்ணி படித்து பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து யூசர் கைடு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்தோன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் குவாலிட்டி ஆக்சுவலாக வந்து நல்லாவே இருக்குது. இது ஒரு டைப் சி கேபிள். ஸோ உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ். அண்ட் ஃபைனலாக வந்து கேஸ்க்கு வரலாம். கேஸ் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஓப்பன் பண்ணும்போது இதை வந்து வெளியில் பட்டு வந்து வெளில எடுக்கும்போது க்ளோ ஆகும். ஸோ பட்டுக்கு மேலேயே வந்து LED இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஹிஞ்ச் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. பட் இது வந்து நல்ல ஃபார்மாக இருக்குது. அண்ட் பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து ஒரு டைமண்ட் டிசைனில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் யூனிக்காக சூப்பராக இருக்குது இது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டிசைன் பர்டிகுலராக எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய கலர் பார்த்தோன்னா ஒயிட் கலர். ஸோ மற்ற கலர்ஸ் நம்ம பார்த்தோன்னா க்ரே அண்ட் பிளாக் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பில்டு பட்ஜெட் அப்படின்றப்போ வந்து நம்ம பிளாஸ்டிக் தான் வந்து மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இதுலேயே வந்து ஒரு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஹிஞ்ச் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஓவரால் கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும், இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து LED இண்டிகேஷன் இருக்குது. சார்ஜ் பண்ணும்போது கேஸ் ஓப்பன் பண்ணும்போது வந்து LED க்ளோ ஆகும். பாட்டமில் வந்து டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் வெயிட்டாக காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம பேண்ட் பாக்கெட்லேயும் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் பட் வந்து இது ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான். பட் ஸ்டெம்லேயே வந்து ஒரு பாதி ஸ்டெம் கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹாஃப் ஸ்டெம் டிசைனில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து பட்டு வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. பட் என்னென்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது.
கம்ஃபர்ட் நம்ம பார்க்கும்போது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே நம்மளால் TWS மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியே வந்து பாட்டு ஓடிட்டே இருந்தால் தான் நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து அந்தளவுக்கு ஆக்சசிபிளாக இருக்காது. ஸோ மோஸ்ட்டாக வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே TWS வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் இங்கே போயிட்டு திருப்பி வண்டி ஓட்டுறதுல வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் மிஸ் பண்ணுறோம். ஸோ படுத்துட்டு சில பேர்லாம் மூவி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மூவி பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட் விஷயத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மீடியம் சைஸ் இயர் டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிருந்தேன். ஸோ இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸை வந்து பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது IPX4 ரேட்டிங் இருக்குது. IP ரேட்டிங்லாம் இருக்கே ப்ரோ, நான் ஸ்விம்மிங் பண்ணும்போது பாட்டு கேட்கலாமான்னிங்கன்னா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். ஸோ இவங்க கொடுத்துருக்க ரேட்டிங் வந்து மைனஸ் ஸ்ப்ளாஷஸ்க்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணும். மற்றபடி கண்ட்ரோல்ஸ் நம்ம பார்த்தோன்னா சிங்கிள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணுறது, ரைட்டு பட் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் போகும். திருப்பி அங்கேருந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ANC ஆஃப் ஆகும். திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் ANC ஆன் ஆகும். இதில் வந்து ANC இருக்குது, அது ஒரு முக்கியமான ஃபீச்சர் தான். ரைட்டு பட் வந்து நீங்கள் டபுள் டைம் டேப் பண்ணிங்கன்னா கேமிங் மோடு எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. கேமிங் மோடு, ANC எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் விலைன்னு பார்க்கும்போது வந்து பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. லெஃப்ட் பட்டை ட்ரிபிள் டைம் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் ட்ராக்கு ப்ளே ஆகும். டபுள் டைம் டேப் பண்ணும்போது வந்து பிக்ஸ்பி இல்லை உங்கள் ஃபோனில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்தால் அதுவும் வந்து ஓப்பன் ஆகும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது சிங்கிள் ரூம் கனெக்டிவிட்டி வந்து எந்த ஒரு இஷ்யூ இல்லை. வீடியோ ப்ளேபேக், ஆடியோ ப்ளேபேக்கில் லேட்டன்சி இஷ்யூ இல்லை. கேமிங் மோடு வந்து டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. கேஷுவலாக கேம் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆடியோ நம்ம பார்க்கும்போது வந்து பட்டு சைஸ் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது. 10mm டிரைவர் சைஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வால்யூம் வந்து ரொம்ப லவுடாக எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு 80% வால்யூமே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரியல்மி வயர்லெஸ் 2 நெக் பேண்டு கெட்னியூலாம் இருந்துச்சுன்னா லவுட்னஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில TWSலேயே வந்து லவுட்னஸ் பயங்கரமாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது. பட் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய லவுட்னஸ் வந்து நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஹையர் வால்யூம்லேயே வந்து டிஸ்டார்ஷன் இல்லை. ஸோ அந்த விஷயத்தில் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லை, அடிக்குவேட்டாக இருக்கும். எந்தெந்த சாங்ல எல்லாமே வந்து பாஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது. பட் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் வோக்கல் சவுண்ட் செப்பரேஷன் சூப்பராக இருக்கும். வோக்கல்ஸ் நல்லா கிளியராக இருக்குது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 1500 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட் நம்ம பார்க்கும்போது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து ஆடியோ குவாலிட்டி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வோக்கல்ஸ் அண்ட் ட்ரிபிள் வந்து நல்ல ஃபேவரபுளாக இருக்குது. ஓவரால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல என்ஜாயபுளாக இருக்குது. பாஸ் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ப்ரோ. மூவிஸ் வந்து நான் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம்னு வரும்போது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ANC எப்படி ஒர்க் ஆகுனா பட்டோட மைக்கை யூஸ் பண்ணி ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணோம். அதை வந்து நமக்கு சப்ரஸ் பண்ணி கொடுக்கும். ANCக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு பட்டோட டிசைன் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா காதில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து காது பிளாக் பண்ணி விட்டுரும். அதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% நாய்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இப்போ ஏசிலாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பாதி நாய்ஸ் கட் பண்ணி விட்டுரும். திருப்பி ANCலாம் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க அப் டு 25 டெசிபல் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் TWSல ANC வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்லைட்டாக வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ரோட்டில் போகும்போது வந்து பைக் ஏதாவது உங்களை கிராஸ் பண்ணி போகும். அந்த பைக்கோட சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்டென்சிட்டி வந்து ஸ்லைட்டாக வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்லைட்டாக வந்து நம்மளால் அந்த டிஃபரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ANC சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசைனும் வந்து ANCக்கு ஓரளவுக்கு வந்து ஃபேவரபுளாகவே இருக்குது. மற்றபடி பேட்டரின்னு பார்க்கும்போது வந்து சார்ஜிங் கேஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து அரௌண்ட் 1 ஹவர்லேருந்து 1.25 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறது. நான் மோஸ்ட்டாக வந்து அந்த 10 வாட் சார்ஜர் என்னோட பழைய நோக்கியா சார்ஜர் இருக்குது அதில் தான் டெஸ்ட் பண்ணியிருந்தேன். 60 to 70% வால்யூமில் ANC ஆன் பண்ணி யூஸ் பண்ணால் 3.5 hours வரைக்கும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து 4 hours வரைக்கும் வரும் மேக்ஸிமம் அது. பட் ANC ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 5 hours வரைக்குமே வந்து ப்ளே டைம் கிடைக்கும். ஈஸியாக ஒரு 2 மூவி வந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். கேஸோட பேட்டரி நம்ம பார்க்கும்போது அரௌண்ட் 14 to 15 hours அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஈஸியாக ஒரு கேஸ் 1 டைம் சார்ஜ் பண்ணாலே வந்து பட் வந்து ஒரு 3லேருந்து 3.5 வாட்டி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் காலிங் நம்ம எடுத்துட்டாலே வந்து காலிங் வந்து பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஏன்னா இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து பெருசாக அவுட்டோரில் நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம பார்க்குறது பெரிய விஷயம் தான். ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு வந்து நாய்ஸ் சப்ரஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவுட்டோர் காலிங் TWS கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இன்டோர் காலிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து மேஜர் இஷ்யூஸ் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க 2000 ரூபா ப்ரைஸ் ப்ராக்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க. பட் அமேசானில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் 1800 கிடைக்குது. பட் நான் பார்க்கும்போது எல்லாமே வந்து அந்த கூப்பான் டிஸ்கவுண்ட் எப்போவுமே இருக்குது. 300 கூப்பான் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே வந்து நம்மளால் 1500 பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சேலில் நீங்கள் யாராச்சும்
வந்து 1500 ஆர் பிலோ நீங்கள் ஒரு TWS பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கோஸ்டார் டைமண்ட் TWS வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க்கு நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ இந்த ப்ராடக்ட் இல்லை, சப்போஸ் நீங்கள் அமேசானில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.